அதிமுகவில் செங்கோட்டையன் பதவி நீக்கத்திற்கு பிறகு முதன்முறையாக கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக செல்லும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்து வருகின்றனர். இதுபற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். முழு விவரம். நிச்சயமாக பிரிந்து சென்றவர்களை அதிமுகவில் ஒன்றிணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்த செங்கோட்டையன் கட்சி பதவிகளில் இருந்து அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டார். அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு மேற்கு புறநகர் மாவட்ட செயலாளர் பதவிகளில் இருந்து அவர் நீக்கம் செய்யப்பட்டாலும் கூட தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு போர்க்கொடி என்பதை உயர்த்தி வருகிறார் செங்கோட்டையன். இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையன் பதவி நீக்கத்திற்கு பிறகாக தற்பொழுது முதன்முறையாக கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக செல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு தற்பொழுது வரவேற்பு பிரம்மாண்டமான முறையில் அளிப்பதற்கு அதிமுகவினர் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக செங்கோட்டையன் பதவி நீக்கம் செய்யப்பட்டாலும் கூட இங்கு எந்த விதமான பாதிப்பும் அதிமுகவில் இல்லை என்பதை வெளிக்காட்டுவதற்காகவே இந்த ஏற்பாடுகளை அதிமுகவினர் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சேலத்தில் இருந்து பவானி, சித்தோடு, கவுந்தப்பாடி வழியாக கோபிச்செட்டிப்பாளையம் வருகை தந்திருக்கக்கூடிய அவர் ஈரோடு கிழக்கு புறநகர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக எந்த வரவேற்பும் அளிக்கப்படவில்லை. ஆனால் மேற்கு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் சத்தியமங்கலம் ஆகிய 2 இடங்களில் மட்டுமே இத்தகைய வரவேற்பு அளிப்பதற்கு, அதாவது செங்கோட்டையன் பதவி வகித்த அவரது பகுதியில் மட்டுமே இத்தகைய வரவேற்பு என்பது அளிக்கப்படுகிறது. வழக்கமாக இதுபோன்று மாவட்ட எல்லைகளை கடந்து எடப்பாடி பழனிசாமி செல்லும் போது அது இதுபோன்று பிரம்மாண்ட வரவேற்பு அளிப்பது எப்போதும் இதுவரை இருந்ததில்லை. ஆனால் முதன்முறையாக தற்பொழுது உதகைக்கு அவர் செல்லக்கூடிய வழியில் செங்கோட்டையின் பதவி நீக்கத்திற்கு பிறகாக செல்லக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது 1000க்கும் மேற்பட்ட அதிமுக மற்றும் தொண்டர்களை அழைத்து வந்து கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையம் முன்பாக ஒரு பெரும் திரளை காட்டி தற்பொழுது அந்த வரவேற்பு என்பதை அதிமுகவினர் அளித்து வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் அந்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் தொடங்கக்கூடிய அந்த எல்லையில் இருந்தே ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவிற்கு எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கும் விதத்தில் அதிமுக கொடிகளும் பேனர்களையும் அமைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.